அஸ்ஸலாமு அலைக்கும். சொன்ன மாதிரி வேகமாக போய் ஆட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்ததுமே வீட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே வர சொல்லிவிட்டு அது ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுமா. கடல மிட்டாய், பிஸ்கட், முறுக்கு அப்படின்ட்டு. உடனே சரி இனிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடல மிட்டாய் எடுத்து உடச்சி கொடுத்தாங்க. சாப்பிட்டுச்சு. எப்போ எங்கள் வீட்டுக்கு ஆடு வாங்கினாலுமே எந்த வருஷமானாலுமே ஃபஸ்ட்டு அதுக்கு குளிக்க வச்சு அதுக்கு பேர் வச்சுருவோம். நம்ம வீட்டில் ஒரு ஆள் ஆக்கிடுறது. அதுக்கு உடனே சலாம் சொல்லி உள்ளே வந்தோடனே வெளில கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சுட்டாங்க. குளிக்க வச்சுட்டு பேரும் வச்சுட்டாங்க. இஸ்மாயில்ங்கிற பேர் என் பொண்ணு வச்சுச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேர், இந்த தடவை இஸ்மாயில்னு வச்சுருக்காங்க. மாஷா அல்லா, இறைவனுடைய கிருபையை கொண்டு நம்ம எப்படி அமையணும்னு நினச்சோமோ அதே மாதிரியே ஆடு அமைஞ்சிச்சு. எங்களோட எங்களை பார்த்தோன்னே எங்களோட ஒட்டிருச்சு. இப்போ வரைக்குமே அப்படி தான் நிற்கிது அமைதியாக, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். நல்லா, அதாவது ஆட்டு இத்தனை வருஷம் வாங்கி கட்டி போட்டு வளர்த்துருக்கோம். இது கட்டாமலே நம்ம எங்கே போகிறோமோ எங்கே உட்காரோமோ அப்படியே நம்மளோட வருது. மாஷா அல்லா, அந்த மாதிரியே இருந்தது. குளிக்க வச்சுட்டு பிஸ்கட் கொடுக்கணும்னு சொல்லி கடையிலேருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து ஓப்பன் பண்ணால் சின்ன பிள்ளை ஒடியார மாதிரி ஒடியாந்து நின்றுக்கிட்டு எனக்கு பிஸ்கட் கொடுங்கன்னு நின்றுச்சு. பசங்க நாங்களாம் ஊட்டி விட்றோன்னே எல்லோரும் ஷேர் பண்ணி அதுக்கு ஊட்டி விட்டாங்க. அது வாய் நிறைய இருந்து அப்படியும் விடலை, கேட்குது. எல்லாரையும் பிஸ்கட் கொடுங்க கொடுங்கன்னு வாயில் வச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு இருக்கு. மாஷா அல்லா, அல்லாவுடைய கிருபையை கொண்டு குர்பானி ஏற்றுக்க அல்லா கிருபை செய்யணும். அதை நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் இது பண்ணுறோம். அது எங்களுக்காண்டியும் துவா செய்யணும். அந்த அளவுக்கு எங்களோட ஒன்றி போகணுன்ட்டு எல்லா இடத்துல துவா செய்யுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.